வான் வாசகர் வட்ட அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் மதியொளி. இன்று பூவுலகின் கடைசி காலம் என்ற நூலை பற்றி தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்நூலை எழுதியவர் கிருஷ்ணா டா வின்சி. பாரதி புத்தகாலயத்தின் ஒரு அங்கமான புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆல் வெளியிடப்பட்டது. இங்கு தமிழ்நாட்டில் ஒரு நதி வறண்டு போவதற்கும், எங்கோ ஒரு நாட்டில் டெல்டா எண்ணெய் வயல்களில் வெளியிடப்படும் இயற்கை எரிவாயுவுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? டெல்டா வயல்களில் பெரிய எண்ணெய் கம்பெனிகள் வருகைக்கும், காடுகளிலிருந்து ஆதிக்குடிகளான பழங்குடிகள் துரத்தப்படுவதற்குமான தொடர்பு என்ன? காடுகளை அழித்து விவசாய பண்ணைகள் அமைப்பதற்கும், பனிப்பாலங்கள் உருகுவதற்கும், பனிச்சிகரங்கள் மறைவதற்கும், உலக வெப்பமயமாதலுக்கும் என்ன தொடர்பு? பசுமை புரட்சியின் பேரில் வீரியமிக்க விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால் பெருகப்பட்ட தானியங்களின் உற்பத்தி, அதற்கு பிறகும் தொடரும் பெரும்பாலான மக்களின் வறுமை கோட்டுக்கு கீழான நிலை, விவசாயிகளின் தொடர் போராட்டங்கள், இவையெல்லாம் எதனால் நடக்கிறது? நீல புரட்சியின் பெயரில் செயற்கை தீவனங்கள் மூலம் கடல் பண்ணைகளில் மீன்கள் வளர்த்தலுக்கும், காணாமல் போன மீன் இனங்களுக்கும், கடலில் அமைக்கப்படும் கடல் தொழிற்சாலைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? மார்ஷ் நிலங்கள் எனப்படும் சதுப்பு நிலங்கள், கடலில் காணப்படும் பவளப்பாறைகள், பனி பிரதேசங்களில் உள்ள பனிச்சிகரங்கள், பனிமலைகள், இவற்றின் முக்கியத்துவம்தான் என்ன? விலங்கு பண்ணைகள், விவசாய பண்ணைகள், கடற்பண்ணைகள், பசுமை புரட்சி, நீல புரட்சி, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் போன்ற வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நுண் அரசியல்கள் என்ன? அறிவியல் வளர்ச்சிக்கும் இயற்கையின் அழிவுக்குமான தொடர்பு என்ன? இப்படி ஏராளமான கேள்விகள் நமக்குள் நிச்சயம் இருந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கான விடைகள் அடங்கிய குறிப்புகள் தான் இந்த கட்டுரை தொகுப்பு. இதில் மொத்தம் 24 அத்தியாயங்கள் உள்ளன. 2006ஆம் ஆண்டு கனடா நாட்டின் மான்ட்ரியல் நகரத்தில் ஐநா சபையின் உலக வானிலை கண்காணிப்பு குழு ஏற்பாடு செய்த மாநாட்டில் பேசப்பட்ட உலக வெப்பமயமாதல் தொடர்பான கருத்துக்களோடு கட்டுரை தொடங்குகிறது. அந்த உலக வெப்பமயமாதல் சார்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி, சுற்றுச்சூழல் சீர்கேட்டை பற்றி அறிந்து கொள்ள ஒரு உதாரணம். ஆப்பிரிக்க கண்டத்தின் நைஜீரிய டெல்டாவில் நிகழ்ந்த ஷெல் எனப்படும் எண்ணெய் கம்பெனியின் ஊடுருவல் எப்படி அங்கே வாழ்ந்த ஓகோனிய இன மக்களின் துயரங்களுக்கு வழியமைத்தது. அம்மக்களை அப்பெரும் சிக்கலிலிருந்து மீட்டெடுக்க போராடிய அந்நாட்டின் எழுத்தாளரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்ககத்தின் ஆதர்ச நாயகனுமாக விளங்கிய கென்சரோ விவாவின் அறிமுகமும் வாசிக்கையில் மனம் கனக்கிறது. நைஜீரிய டெல்டாவில் காணப்படும் எண்ணெய் வளங்களை உறிஞ்சி எடுத்த எண்ணெய் வளங்களை கொண்டு செல்ல வளமிகுந்த நைஜீரிய நாட்டின் வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட பைப்லைன்கள், துருப்பிடித்தலின் போது கசியும் குருடாயில்கள், அந்நாட்டில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகளில் எல்லாம்
கலக்கப்பட்ட எண்ணெய் கழிவுகள். இதனால் என்ன நிகழ்ந்திருக்கும்? இதை தூய்மைப்படுத்துகிறேன் என்ற பெயரில் கிளீனப் என்று அடைமொழியிட்டு அந்நிலங்களை தரிசுகளாக்கிய பெருமை அந்நாட்டு அரசாங்கத்தை சாரும். அதை ஊக்குவித்த அங்கு கோலோச்சிய எண்ணெய் கம்பெனிகளையே சாரும். அடுத்து, நைஜீரிய டெல்டாவில் நிகழ்ந்தது மட்டும்தானா சுற்றுச்சூழல் சீர்கேடு? கொஞ்சம் நகர்ந்து வந்து பார்ப்போம். உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்பட்ட அமேசான் காடுகள். அமேசான் காடுகளின் மீது நடத்தப்பட்ட அழிவு வேட்டை, அதுதான் இந்நூலில் உள்ள கட்டுரையின் அடுத்த முக்கியமான தலைப்பு. காடுகளை அழி, பண்ணைகளை அமை என்ற முதலாளித்துவத்தின் கோட்பாட்டுக்கிணங்க அதிக வருமானம் வேண்டி பிரேசில் அரசு அங்கே உள்ள அமேசான் காடுகளை சோயா பண்ணைகளுக்காகவும் மாட்டு இறைச்சி ஏற்றுமதிக்காக அமைக்கப்படும் விலங்கு பண்ணைகளுக்காக அமேசான் காடுகளை எரியூட்டி அழித்த அவலம் வாசிக்கும் போதே திணறுகிறது. அத்தோடு ஜூலை முதல் ஜனவரி வரை இந்த பண்ணைகள் அமைப்பதற்காக அரசே காடுகளுக்கு எரியூட்டுமாம். இந்த கால வரையறையை எரியும் பருவம் என்றே பெயரிட்டு அழைப்பார்களாம். என்ன கொடுமை! சட்டவிரோதமாக மரம் வெட்டும் மாஃபியா கும்பலின் கொடிய தொழிலால் பல மதிப்புள்ள அபூர்வ மரங்கள் அமேசான் காடுகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட போதும் இந்த சோயா பண்ணைகள் மற்றும் விலங்கு பண்ணைகளுக்காக அழிக்கப்பட்ட அமேசான் காடுகள், அதனால் விளைந்த குளோபல் வார்மிங், இத்தோடு அந்த அமேசான் காடுகளை பாதுகாக்கும் பழங்குடியின மக்களான ஃப்ளச்சிரோஸ் எனப்படும் அம்பு மனிதர்கள், அவர்களை பற்றியும் வருகிறது. அந்த அம்பு மனிதர்கள், அதாவது ஏரோ பீப்புள், அவர்களை பற்றியும் அவர்களை கண்டறிந்து அவர்களோடு சேர்ந்து இந்த அமேசான் நதிக்காடுகளை காப்பாற்ற பல போராட்டங்களில் ஈடுபட்ட சிட்னி பொலசோ என்ற சுற்றுச்சூழல் போராட்டக்காரர் பற்றியும் நாம் இங்கே வாசிக்கலாம். சரி, நைஜீரிய டெல்டா, அடுத்த அமேசான் காடுகள், இது மட்டும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டோடு முடிந்து விடுகிறதா? இவை மட்டும்தான் எடுத்துக்காட்டுகளா என்றால் இல்லை. இந்த பிரேசில் நாட்டில் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்ட போது பாதிப்பு பிரேசில் நாட்டுக்கு மட்டுமல்ல, சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கும் என்றுதான் ஐநா சபையின் அறிக்கை தெரிவித்ததாம். சரி, இதற்கான தீர்வு என்ன? இந்தியாவில் உள்ள காடுகளில் இருந்து கூட பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பெருமளவு அபூர்வ மரங்கள் வெட்டி எடுத்து செல்லப்பட்டதாம். அத்தோடு திருநெல்வேலி பகுதியில் நீர் மற்றும் மணல் வளங்கள் சுரண்ட ஒரு குளிர்பான கம்பெனியும் முயன்றது நமக்கு எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். சரி, இதை தடுக்க என்ன வழி என்று யோசிக்கும் போது வருகிறது நேச்சுரல் கேபிட்டல், அதாவது இயற்கை மூலதனம் என்ற தியரி. அதென்ன இயற்கை மூலதனம் என்ற தியரி? ஐநா சபையின் சுற்றுச்சூழல் திட்டம் என்ன கூறுகிறது என்றால், சுற்றுச்சூழல் வளங்களை சரியாக பயன்படுத்தினால்
ஒரு நாட்டுக்கு என்னென்ன லாபம், அதையே சேதமாக்கி இயற்கை மூலதனம் சீரழித்தால் என்னென்ன நஷ்டம் வரும் என்பதை விவரிப்பதுதான் இந்த தியரியாம். சரி, ஐரோப்பாவில் காற்று மாசுபடுதலால் ஒவ்வொரு வருடமும் ஏற்படும் பில்லியன் டாலர் நஷ்டம், அதுவா முக்கியம்? இல்லை. வேறு, பெருநாட்டில் 1% காடுகள் அழிக்கப்படும் போது மலேரியா பரப்பும் கொசுக்களின் எண்ணிக்கை 8% உயர்கிறதாம். இங்கிருந்து எங்கு தொடர்பு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். சரி, 1% காடுகள் அழிக்கப்பட்டால் கிடைக்கும் வருமானத்தையும் 8% உயர்ந்த மலேரியா கொசுக்களால் மனிதனுக்கு ஏற்படும் நஷ்டத்தையும் ஒப்பிட்டு கணக்கிடுவதுதான் சுற்றுச்சூழல் செல்வம், அதாவது இயற்கை மூலதனம் என்ற தியரிக்கு சொல்லும் சிம்பிள் லாஜிக்கம். சரி, இத்தோடு மட்டுமில்லை, இந்தோனேஷியா, தான்சானியா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட அவலங்களை பற்றியும் சுட்டி காட்டுகிறார். இதற்கு நேர்மாறாக ஹவாய் தீவில் கடலில் உள்ள பவளப்பாறைகள் அழிக்கப்படாமல் பாதுகாப்பதால் அந்நாட்டில் பெருகப்படும் சுற்றுலாத்துறை சார்ந்து மில்லியன் கணக்கு டாலர் வருமானம் பற்றியும் குறிப்பிடுகிறார். சரி, இயற்கை வளத்தை சிதைக்காமல் காட்டு மரங்களை எப்படி வெட்ட முடியும், அது சாத்தியம்தானா என்ற கேள்விகளுக்கு விடையாக கனடாவின் புகழ்பெற்ற இயற்கை வன நண்பர் மெர் வில்கின்சன் முடியும் என்று உதாரணம் அளிக்கிறார். அதாவது அதற்கு அவர் வைத்திருக்கும் பெயர் எக்கலாஜிக்கல் ஃபாரஸ்ட்ரி. மரங்களை தேர்ந்தெடுத்து முறைப்படி நீக்குவதன் மூலம் புதிய மரங்கள் இன்னும் அதிகப்படியாக வளர முடியும் என்பதுதான் எக்கலாஜிக்கல் ஃபாரஸ்ட்ரி. சரி, முக்கியமான ஒன்றை விட்டுவிட்டோமே, குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் என்பது உலகமே வழக்கத்துக்கு மாறாக அதிக வெப்பமடைந்து கொண்டிருப்பதை குறிக்கும் சொல். இதனால் என்ன நடக்கும்? அலாஸ்காவிலிருந்து ஆண்டிஸ் வரை உலகின் தண்ணீர் ஊற்றுகளாய் இயங்கி வரும் பனி அடுக்குகளில் இந்த வெப்பத்தின் தாக்கம் பல விபரீத விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பனி உருகுவது, கடலின் மட்டம் உயர்வது, ஆறுகள் வறண்டு போவது, பேய்மழை, வெள்ளம், புயல், கடலோரங்கள் அரிக்கப்படுவது, புளோரா அண்ட் ஃபானா எனப்படும் கடல்வாழ் உயிர் இயக்கம் சிதைவது, கடலோர பகுதிகளில் கடல்நீர் புகுவது, இப்படி குளோபல் வார்மிங்கின் விளைவுகள் ஏராளம். இவையெல்லாம் ஓரளவு நாம் அறிந்தவையாகவே இருக்கலாம். சரி, இவை மட்டும்தானா? இந்த பூமியில் குளோபல் வார்மிங்கால் ஏற்பட போகும் அழிவுகளுக்கு ஆரம்ப கட்டம், அதற்கான அறிகுறிகள் என்னென்னவா? அதற்கு உதாரணமாக சுவிட்சர்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் பனிப்பாலங்கள் 1 மைல் நீளத்துக்கு மேல் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் உருகி கரைந்து விட்டனவாம். அத்தோடு பெருவின் குவல்கயா பனிப்பாலங்கள் உருகும் வேகம் தொடர்ந்தால் அந்த பிரதேசமே விரைவில் வறண்டு விடுமாம். மாண்டனாவில் உள்ள ஸ்பெரி கிளேசியரும் அந்த அளவுக்கு சுருங்கிவிட்டதாம். உலக புகழ்பெற்ற கிளிமாஞ்சரோ பனிமலை, அதன் உறைபனி 80% உருகிவிட்டதாம். இப்படியே போனால் 2035 அளவில் இமயமலையின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதி பனிச்சிகரங்கள் காணாமே போய்விடுமாம். வெறும் வாய்ச்சொல் போதுமா? ஒற்றுக்கொள்ள மாட்டோமே. அதற்கு ஆதாரமாக நாசாவின் லேசர் ஆல்டிமீட்டர் ஆய்வு கிரீன்லாந்தின் பெருமளவு பனிப்பாலங்கள் சுருங்கி வருவதை கண்டுபிடித்துள்ளதை எடுத்து காட்டுகிறார். அலாஸ்கா, ஆர்டிக், பெரு, சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா, இமயமலை, சைபீரியா
இப்படி எல்லா பாகங்களிலும் பனிமலைகள் வேகமாக உருகுவது கண்கூடாய் நிரூபிக்கப்பட்டு வந்தாலும் ஷாங்காய், பாங்காக், ஜகார்த்தா, டோக்கியோ, நியூயார்க் போன்ற பெரும் மக்கள் தொகை கொண்ட கடற்கரையோர நகரங்கள் அபாயத்தில் உள்ளன. சரி, கடல் நீர் மட்டம் 1 இன்ச் அளவு உயர்ந்தால் என்ன ஆகும்? கடலீர் மட்டம் 1 இன்ச் அளவு உயர்ந்தால் அதன் கரையோரத்தில் 8 அடி அளவு அரிப்பு ஏற்படுகிறது என்கிறார் புளோரிடா இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்தின் கடலோர ஆராய்ச்சியாளர் புரூஸ் டக்ளஸ். பனிப்பாலங்கள் உருகுவதற்கு மனிதன் ஏற்படுத்தும் முக்கிய காரணம் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்தல். அத்தோடு கிரீன்ஹவுஸ் வாயுக்கள், அதாவது கிரீன்ஹவுஸ் கேஸ் எனப்படும் வெப்ப வாயுக்கள் அதிகமாக வெளிப்படுத்துவதை மனிதன் தவிர்த்தால் மட்டுமே தவிர்க்க இயலும். நடக்கக்கூடியதா? சரி, பனிமலைகள் காணாமல் போனால் என்னென்ன நடக்கும்? துருவங்களில் பனி மறைந்தால் என்ன நடக்கும்? பெரிதாக ஒன்றுமில்லை. தாங்க முடியாத வெப்பம் கொண்ட நீண்ட கோடை காலங்கள் வரும். குளிர்காலத்தின் அளவு குறையும். இரவு நேர வெப்பநிலையும் உயரும். ஒரு பக்கம் வறட்சி அதிகரிக்கும், மறுபக்கம் பல பகுதிகளில் அதிக மழை, கடும் சூறாவளிகள் ஏற்படும். இப்படியெல்லாம் விளக்கி சொல்வதோடு இத்தோடு மட்டும்தானா நிற்கிறது? கடலின் உள்வீச்சு இயக்கம் எப்படி இந்த உலக வெப்பமயமாதலுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? அதாவது தெர்மோஹேலைன் சர்க்குலேஷன். தெர்மோ என்றால் வெப்பம், ஹெலைன் என்றால் உப்பு. சரி, இந்த தெர்மோஹேலைன் சர்க்குலேஷன் என்ன செய்கிறது? கடல் உலகின் தட்பவெப்ப இயக்கத்தை கடல் நிர்வகிக்கிறது. மழை, காற்று, வெப்பம், குளிர் போன்ற ஆதார இயக்க மாற்றங்களை கண்ட்ரோல் செய்வது கடல்தான். சூரியனின் வெப்பம், துருவ பிரதேசங்களில் குளிர் இரண்டையும் சமப்படுத்துவதில் கடலின் பங்கு. இயற்கையின் அந்த சமன்பாட்டு விதிகளுக்கு மாறாக கடலின் மட்டம் உயரும்போது அது ஏற்படுத்தும் விளைவுகள், இதை பற்றி தெளிவாக கூறுகிறார். இத்தோடு அமெரிக்காவின் நடக்கும் அதிகப்படியான குளிர்கள் பற்றியும், பனி பிரதேசங்களில் முக்கியமாக அண்டார்டிகாவில் நிகழும் மாற்றங்கள், ஆழ்கடலில் பவளப்பாறைகள் அதிக வெப்பத்தினால் சேதமடைதல், அத்தோடு பவளப்பாறைகளோடு ஆல்கை எனப்படும் கடல் தாவரங்கள் பாதிக்கப்படுதல், பிறகு மீனினங்கள் இல்லாமல் போவது, சுனாமி பேரலைகள் உருவாவது, இப்படி பல விவரங்களை அளிக்கிறார்கள். இவை மட்டுமல்ல, இந்த உறைபனிக்கடல்கள் காணாமல் போகும்போது என்ன நடக்கும் என்பதையும் தெளிவாக விளக்கியுள்ளார். கூடவே உலகில் உள்ள நாடுகளை பற்றியெல்லாம் பார்த்தோம். இங்கே நம் இந்தியாவில் கங்கோத்திரியிலிருந்து கோமுகி பனிச்சிகரம் வரை ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோமா? வற்றாத ஜீவநதியான கங்கை வறண்டு போகும் அபாயங்கள் உள்ளது. அதற்கு காரணமாக தாராளமயமாக்கப்பட்ட வியாபார பொருளாதாரமும் காசு பண்ணும் டூரிஸ்ட் மார்க்கெட்டாக அந்த இடத்தை மாற்றியதற்கு தான் காரணமாம். அத்தோடு தமிழகத்தில் உள்ள நதிகள் வறண்டு போவதற்கும் முக்கியமாக பாலாறு தோல் தொழிற்சாலைகள் மற்றும் சாய தொழிற்சாலைகளால் மாசுபடுத்தப்பட்டு மொத்தமாக வறண்டு போவதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? நமக்குத்தான்
நாடுகள் எல்லைகள் என்ற பிரிவினை. இயற்கை பொறுத்தவரை பூமி முழுவதும் ஒரே தேசம்தான். அதாவது தமிழகத்தின் ஆறுகள் வறண்டு போவதோ, எங்கோ ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவில் எண்ணெய் எரிவாயு அதிக அளவில் வெளியேறுவதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். இத்தோடு 2005ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடந்த நொய்யல் யாத்திரை பற்றியும், பிறகு பசுமை புரட்சியின் பேரில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குளிர்பான கம்பெனிகளுக்கு தாரைவாக்கப்பட்ட ஆறுகள், கூடவே தாராளமயமாக்கல் என்ற பேரில் குடிநீர் முதல் குழந்தை பிறப்பு வரை எல்லாமே வியாபாரமயமாக்கப்பட்டதற்கான அடிப்படை, அதனால் பாதிக்கப்பட்ட ஏழை நாடுகள், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறோம் என்று தனியார்மய சிந்தனைகளை செயல்படுத்தின மேலை நாடுகள், இப்படி மிக விரிவாக பேசுகிறார். பசுமை புரட்சி பேரால் பெருகிய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அதனால் மலடாகி போன நிலங்கள், அந்த நிலங்களில் விளைந்த உணவுப் பொருட்களை உண்ட மக்கள் அந்த விஷங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் இதில் பேசப்படுகின்றன. அத்தோடு இந்த பூவுலகின் அமைதியான சுற்றுச்சூழல்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வருகின்றன, இதை காப்பாற்றும் கடமை நம் அனைவருக்குமே இருக்கிறது அல்லவா? இந்த இயற்கையை புறந்தள்ளிவிட்டு எந்த அரசியல் தத்துவமும் அதிகார அமைப்பும் வெற்றி பெற முடியாது என்று கூறி, இயற்கை வளங்களை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நம் எதிர்கால சந்ததியினருக்கு இவ்வகையான விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தோடு இந்த நூல் முடிவடைகிறது. வாய்ப்புக்கு அளித்த வான்வாசகர் வட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.